நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்சிஎம் வந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 2 இஸ் 1300. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 1. சரி, ஏ ப்ளஸ் 2ஓட எல்சிஎம் 1300. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 1க்கு. சரி, அப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கணும்? ஏன்னா யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்மில் அடுத்தடுத்தே போக முடியும். சரி, அதுக்கு முதல்ல பார்ப்போம். ஸோ இங்கே ஏ ப்ளஸ் 2. ஸோ இங்கே ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ இந்த நம்பர் ஈவனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. சரி, எப்போ இது ஈவனு கன்ஃபார்ம் பண்ணலான்னா இதோட எல்சிஎம் ஈவனான்னு பாருங்கள். எஸ், எல்சிஎம்மும் ஈவன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதோட ஜிசிடி அதாவது ஹெச்சிஎஃப் வந்து 2 தான். அது எப்படி 2ன்னு சொல்கிறோன்னா, இப்போ கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து இருக்க ஈவன் நம்பர்ஸோட ஜிசிடி 2 தான் இருக்கும். இப்போ 2, 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அடுத்தடுத்து வர ஈவன் நம்பர்ஸ், இவங்களோட ஜிசிடி என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுலையும் பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 2. ஸோ இது என்னது? ரெண்டுமே கன்சிக்யூட்டிவாக வர நம்பர்ஸ். இது எப்படி ஈவன்னு கன்சிடர் பண்ணோன்னா இதோட எல்சிஎம் ஈவனாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் கன்சிக்யூட்டிவாக வர்ற ஈவன் நம்பர்ஸோட ஜிசிடி 2. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 2 வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், கொஷினே கொடுத்துட்டாங்க, 1300. இப்போ நமக்கு ஒன்று என்ன தெரியும்னா, ஒரு 2 நம்பர் இருக்குன்னா நம்பர் 1 நம்பர் 2, இவங்க 2 பேரோட எல்சிஎம் அண்ட் ஜிசிடியை மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த நம்பர் 1 நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதும் அதோட எல்சிடி ஜிசிஎம்மை மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல். ஸோ இப்போ எனக்கு அந்த நம்பர் யார்? ஏ, இன்னொரு நம்பர் ஏ ப்ளஸ் 2. இவங்க 2 பேரை மல்டிப்ளை பண்ணுறது இவங்களோட ஜிசிடிஎன் எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்குமா? எல்சிஎம் என்ன? 1300, ஜிசிடி என்ன? 2. ஸோ இதை வச்சு ஏன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். பண்ணலாமா? ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஈக்குவல்ஸ் 12600. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 2600 ஈக்குவல்ஸ் 0. ஓகேவா? இப்போ இது பார்க்க ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரணும். எனக்கு என்ன? மைனஸ் 2600 வரணும். 2 ஆட் பண்ணால் ப்ளஸ் 2a வரணும். யாருன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ அப்போ நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் செக் பண்ணலாம். இங்கே 2 0 இருக்குது. அப்போ ஆவரேஜாக ஒரு 50 எடுத்துக்கலாம். ஸோ 50, 52. ஏன்னா வந்து இது 2 சப்ராக்ட் பண்ணால் வந்து எனக்கு வந்து 2 தான் வரணும். ஸோ 50 × 52னா 0, 5 2 சார் 10, ரிமைனிங் 1, 5 5 சார் 25, 26. ஓகே, 2600 வருது. ஸோ 50 × 52. ஸோ எனக்கு என்ன வரணும்? ப்ளஸ் 2a வரணும். அப்போ சைனை இங்கே போடலாம். ஸோ அப்போ என்ன வரும்? a மைனஸ் 50 ஈக்குவல் 0, a ப்ளஸ் 52 ஈக்குவல் 0ன்னு வரும். ஸோ தனியாக எடுத்தோன்னா a மைனஸ் 50 ஈக்குவல் 0ன்னா a ஈக்குவல்ஸ் 50, a ப்ளஸ் 52 ஈக்குவல் 0ன்னா a ஈக்குவல்ஸ் மைனஸ் 52. ஸோ நமக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ இவனை விட்டுறலாம். ஏயோட வேல்யூ 50. சூப்பர். இப்போ ஏன்னா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து யார் கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 1. ஸோ ஏ 50னா ஏ ப்ளஸ் 1 யார்? 51. ஓகே, 50, 51. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ரெண்டையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 50 × 51 0. அதுக்கு முன்னாடி ஏன் ரெண்டையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோன்னா 50, 51 ரெண்டுலேயும் எந்த காமன் ஃபேக்டர்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ 51 × 50 0, 1 5 சார் 5, 5 5 சார் 25. ஸோ ஏ அண்ட் ஏ ப்ளஸ் 1ஓட எல்சிஎம் வந்து 2515. 50 ஆப்ஷன் இருக்கா? எஸ் இருக்குது. ஆப்ஷன் சி 2550. அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம்மில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு கன்சிக்யூட்டிவாக ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சு, அதோட எல்சிஎம் பார்த்தோம், அதுவும் ஈவனாக இருந்ததுனால
இதை நம்ம கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்ன்னு எடுத்துட்டோம். நமக்கு என்ன தெரியும்னா கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸோட ஜிசிடி 2ன்னு தெரியும். எல்சிஎம் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எல்சிடி ஜிசிடி எல்சிஎம் ஜிசிடி இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணுறது அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு தெரியும். அதை வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ A+1 வேல்யூ கிடச்சதுனால டேரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க இந்த